ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கும் மார்க்கெட்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கிடைச்சது எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி. ஆனா, கேப் அப் ஆனாலும் செல்லிங்ல தான் க்ளோசிங் வைக்கிறாங்க. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு செல்லிங்க. ஐடி பெருசா செல் ஆகல. ஆனா, அவனும் நெகட்டிவ் தான். ஆனா, பேங்கிங் தான் வந்து ஓப்பனிங்லேருந்தே செல்லிங்க. ஸோ, ஆல் டைம் ஹை எப்பயுமே வந்து ஆல் டைம் ஹை கிட்ட ஒரு ஷேர் இருக்கும்போது ஒரு மாரி சைட்வேஸ் போகும். திரும்ப சின்ன செல்லிங் நடக்கும். அது ஒண்ணும் பெருசா வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்ல. ஸோ காமன் தான். நான் ட்ரெண்ட் ரிவர்சல் அந்த மாரி எதுவும் இப்போதைக்கு தெரியல. நல்லாவே இருக்கு ஆல் டைம் ஹைல. என்னன்னா கேப் அப் ஆகுது, திரும்ப செல் ஆகுது. ஸோ நாளைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது 26,000 வந்து உங்களுக்கு ரொம்ப க்ரூசியலான சப்போர்ட். ஏன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இதுலேருந்து ட்ரெண்ட்லேருந்து எதுவும் ரிவர்ஸ் எடுக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து 26,000 வந்து ஒரு சப்போர்ட் லெவல், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். இப்போ வந்து 26,175 இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு 150 இல்லை 200ல ஓப்பன் ஆனாலுமே கீழே இறங்குச்சுன்னா 26,000 வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கு. அப் ட்ரெண்டோட சப்போர்ட் அண்ட் வந்து ஹரிசாண்டல் சப்போர்ட்ஸ் நிறைய சப்போர்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனால 26,000 வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த ட்ரெண்டோட ரிவர்சல் எதுவும் நடக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே 26,000 தான். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் அதாவது 26,250 அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 26,320 இப்போ ரீசெண்டான ஆல் டைம் ஹை இதை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் வந்து 26,000 அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ரூசியலான சப்போர்ட். ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான். மூணாம் தேதி அண்ட் 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்ய பிரதமர் புட்டின் வந்து இந்தியா வராரு. ஸோ அதனால அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ மேபி நல்ல பாசிட்டிவ்லேயும் போகும். ஆக்சுவலாக தான் சொன்னால பேங்கிங் தான் இன்னைக்கு வந்து க்ரூசியல்னு சொல்லிட்டு. ஸோ கேப் அப் ஆகி செல்லிங். ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ ரெசிஸ்டண்ட்டாக வந்து 60,100 இருக்கும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 60,600 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 500 to 600. இன்கேஸ் கீழே இறங்குதுன்னா இப்போது இருக்க லெவல் 59,600 சார் நான் 500 அந்த ரேஞ்ச் வந்து 59,500 நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ கடந்த 3 நாளாக. ஸோ அதை பிரேக்கும் பண்ண முடியல. ஸோ இன்கேஸ் அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் ஒரு செல்லிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த செல்லிங் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா 58,700 வரைக்குமே ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 59,500 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஐடி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஓகே தான். அவன் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கிராஜுவலாக ஏறுறான். சடனாக ஹைப் கொடுத்தான். இப்போ கொஞ்சம் கிராஜுவலாக தான் ஏறிட்டு இருக்கான். நோ ப்ராப்ளம். இப்போதைக்கு வந்து 37,650 உடைக்கணும். உடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஹைப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஐடியில். ஓகேங்களா? ஐடி ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிலையன்ஸ் அப்படியே அவனும் அந்த வந்து கேப் அப் ஆகிறது, திரும்ப செல் ஆகிறது, கேப் அப் ஆகிறது, திரும்ப செல் ஆகிறது, இப்படி தான் 3 நாளாக போயிட்டு இருக்கான். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான். எப்படி மூவ் ஆகிறாங்கன்னு தெரியல. ஹெவி வெயிட்ஸ் வந்து பெருசாக வந்து மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. அவன் சைட் வேஸில் தான் இருக்கான். இண்டெக்ஸஸ் வந்து ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்றைக்கும் வந்து நல்ல ஒரு ஓப்பனிங்க. கிட்டத்தட்ட வந்து 1015 16 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு, ஆனால் 20 மேலே பிரேக் பண்ண முடியல. செல்லிங் ஆகி க்ளோசிங் வச்சுருக்காங்க. அதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் ஐடியில். ஓகேங்களா? சரி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் கண்ட் போகிறோம். ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸஸ் நெக்ஸ்ட் பேட்ச் இந்த வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. யாராவது அனாலிசிஸ் கற்றுக்கணும், நீங்களும் வந்து நிஃப்டியோட மூவ்மெண்ட்டு, ஷேர்ஸோட மூவ்மெண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும், ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.